السلام عليكم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பிரபல ஆடிட்டரான மதிப்புக்குரிய யு முஹம்மது ஹலீலுல்லா சாஹிப் அவர்கள் இன்று மாலை சுமார் 4:45 மணிக்கு காலமானார் என்ற துக்க செய்தி கிடைத்திருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹலீலுல்லா சாஹிப் அவர்கள் மியாசி அஞ்சுமனே ஹிமாயத் இஸ்லாம், ஆல் இண்டியா முஸ்லிம் எஜுகேஷனல் சொசைட்டி, இன்னும் பல கல்வி நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு சேவை செய்தவர். அவர் மியாசியிலும் அஞ்சுமனே ஹிமாயத் இஸ்லாமிலும் ஆல் இண்டியா முஸ்லிம் எஜுகேஷனல் சொசைட்டியிலும் பிரசிடெண்ட்டாக இருந்து தொண்டு புரிந்தவர். கலீலுல்லா சாஹிப் அவர்கள் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் என்டோமெண்ட் கவனித்து வந்தவர். சென்னையில் பல கல்வி நிறுவனங்களில் இருப்பவர்கள் அனைவருக்கும் கலீலுல்லா சாஹிப் அவர்களை பற்றி நன்றாகவே தெரியும். அவர் சமுதாய அக்கறையில் இருந்தவர். அவர் நாட்டுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் தொண்டு செய்திருக்கிறார்கள். அவருடைய பல பேச்சில் கூறப்பட்ட கருத்துக்களை நாம் கேட்டிருக்கிறோம். அவர் சமுதாயம் முன்னேற வேண்டும், சமுதாயத்தில் கல்வி அதிகரிக்க வேண்டும், மாணவர்கள் மாணவிகள் நன்றாக படித்து முன்னேற வேண்டும், நாட்டு தொண்டில் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் பல முறை சொல்லியிருக்கிறார். அதற்காக அவர் உழைத்தும் இருக்கிறார். இதை நாம் அனைவரும் அறிவோம். ஒரு சமயம் சமுதாயத்தை பற்றி பேச்சு வந்தது. அப்போது அவர் சொன்னார், we are not a minority community, we are a second majority community. எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மை அவரிடம் இருந்தது. அவர் நல்லவர், எல்லோரையும் நேசித்தவர். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், சமத்துவத்தையும் சகோதரத்தையும் கடைபிடித்து இந்த உலகில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அவருடைய பேச்சில் அவர் கூறியதை நாம் கேட்டிருக்கிறோம். அவருடைய பேச்சு ஒரு முற்போக்கு பேச்சுதான், அதில் சந்தேகமே இல்லை. அவரை விரும்புபவர்கள் எவ்வளவோ பேர் எல்லா சமுதாயங்களிலும் இருக்கிறார்கள், அதில் சந்தேகமே இல்லை. இன்று நாம் அவரை துறந்திருக்கிறோம். என்ன செய்வது? மவுத் யாரை விட்டது? இன்று அவர் என்றால் நாளை நாம். இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. இதுதான் நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதுவரையில் நாம் இந்த உலகில் இருக்கிறோமோ நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கத்தின் குறிக்கோள். இந்த சமயத்தில் நான் அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கலீலுல்லா சாஹிப் அவருடைய மஃபிரத்துக்காகவும் அவருடைய
குடும்பத்தார்கள், சொந்த பந்தங்கள், துக்கத்தில் இருக்கும் அனைவருடைய சபரி ஜமீலுக்காகவும் துவா செய்வோமாக என்று சொல்லிக் கொண்டவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.